ஹாய் காய்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விமன் குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். விஜய் மீட்ஸ் ஐடல். இது ஒரு ஒன் ஷாட் தான். சரி, ஓகே, நம்ம அப்படியே இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் ஒரு விஜய், அதாவது இந்தியாவில் இருக்க டாப் மோஸ்ட்டு ஸ்டுடியோட விஜய் நீங்கள் தான். ஸோ அது வந்து இப்போ டெல்லியில் இருக்குது, ஓகேவா? நம்ம பாய்ஸ் ஐடல் தான். ஓகே, நம்ம அப்படியே வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன் தான் உங்களுக்கு காட்டுறோம். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறீங்க. என்ட்ரு ஆனோடனே நீங்கள் லிஃப்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஒருத்தர், அதாவது அங்கே இருக்க ஸ்டாஃப் தான் உங்கள்கிட்ட வந்து மேம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் திரும்பி சொல்லுங்கள் மேம், எனக்கு வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் 2 ஷோ இருக்குது அண்ட் ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் இருக்குது. சார் உங்களை வந்து இந்த இன்டர்வியூ மட்டும் பார்க்க சொன்னார். பிகாஸ் வந்துட்டு மிஸ்டர் கங் வந்துட்டு வெளில போயிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் போட்டு தரேன்னு சொன்னார். எனக்கே எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, யாருக்கு இன்டர்வியூ? உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸோடு தான். ஆக்ட்ரஸா? யார்? சமந்தா மேமோடு தான். ஓகே, நானே பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, நான் போயிட்டு இப்போ என்னோடய ஷோ கண்டினியூ பண்ணணும். ஸோ ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிஃப்ட் ஏறி போயிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்களோட கேபின் போயிட்டு நீங்கள் உள்ள போய் உட்காருங்க. ஸோ மைக் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கவுண்டன் போயிட்டுருக்கு. ஸோ 1 2 3. ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குயிக் எஃப்எம் 0.2. சரி, ஓகே, நம்ம வந்து அப்படி ஷோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு காலரை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காலரை வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ அங்கே இருந்து ஒருத்தர் தான். ஹலோ மேம். சொல்லுங்கள், யார் நீங்கள்? உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம், என் பேர் முகேஷ். நான் வந்து ஹைதராபாத்லேருந்து கூப்பிட்றேன். ஓகே, ஃபைன். ஹைதராபாத் முகேஷ், சொல்லுங்கள், என்ன நம்ம ஷோக்கு கூப்பிட்ருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மேம், காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? காதலை பற்றி என்னப்பா நினைக்கிறதுக்கு இருக்குது? காதல் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அதை பற்றி நான் என்ன நினைக்கிறது? நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை மேம், நான் லவ்லாம் பண்ணலை. ஆனால் ஒரு கேர்ள் க்ரஷ் இருக்குது. அதான், நீங்களும் ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணு எப்படி இல்லாமல் இருக்கணும்னு டாக்டிக்ஸ் சொல்கிறீங்களா? இங்கே பாரு, நான் வீச்சேவாக இருக்கேன், அவனுக்கு மாமா வேலை பார்க்க வரல. சரி, அவளுங்க ஓடிப்போ. மேம், என்ன மேம் நீங்கள்? உங்கள் ஃபர்ஸ்ட் காலர் நான் தான். எனக்காக ஒரு ஃபேவர் பண்ண மாட்டிங்களா? சரி பண்ணுறேன். ஒரு பொண்ணு மறக்கணுன்னா நீ கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டராக இருக்கணும். அவகிட்ட கோவப்படக்கூடாது. அப்புறம் எமோஷன்ஸ்லாம் அதுக்கு நல்லா வெளிப்படுத்தணும். அதுவே போதும். அப்புறம் முக்கியமாக நீ தைரியமாக இருக்கணும். தைரியம் இருக்கா மேம்? சரி இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ அங்கேருந்து முகேஷ் வந்துட்டு, நீங்கள் சிரிச்சாலே நான் பயந்துடுவேன். என்ன தான் பண்ணுறதோ, உங்கள் சிரிப்பு அவ்வளோ மேஜிக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் அப்பவே சொல்லிவிட்டேன், என்கிட்ட ஐஸ் வைக்கிற அதை வைக்காதீங்க, கிளம்புங்க ஃபஸ்ட். நீங்கள் நான் முதல்ல கட் பண்ணுறேன் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. மேம் என்னப்பா, ஆல்ரெடி நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க டவுட் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் காலருக்கு நான் போகிறேன், பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வைக்கிறீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அந்த காலேஜெலாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே நம்ம பாய்ஸை காட்டலாம். ஸோ இப்போ நம்ம பாய்ஸ் தான், அதாவது அப்புறம் 3 பேரும் வந்து பிரதர்ஸ். அதுக்கப்புறம் 3 பேரும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. பிரதர்ஸ்னால் பிளட் ரிலேஷன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு யாருமே கிடையாது. தாத்தா பாட்டி அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது. அவங்க 3 பேர் மட்டும்தான் 3 பேர்த்துக்கும் இருக்காங்க. ஸோ அவங்க 3 பேர் என்ன பண்ணாலும் ஒன்றா தான் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் ஈவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம பிரிச்சிடக்கூடாதுன்றதுக்காக கல்யாணம் கூட நாங்கள் ஒன்றா தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பொண்ணை தான் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கிறவங்க அவங்க. ஸோ இப்போ தான் நம்ம அப்படியே அவர் கால் அட்டன் போயிட்டு, சொல்லுங்கள் மிஸ்டர் ஜங், என்னாச்சு? சார் ஒன்றும் இல்லை, நாளைக்கு உங்களுக்கு கான்செப்ட் இருக்குது, வந்துட்டிங்களா? எனக்கு தெரியும். இந்த 2 பசங்க சும்மா தூங்கிட்டு இருக்காங்க, நான் எழுப்பிக்கிறேன், விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது சார். ஐயோ, அது வேறு ப்ராக்டிஸ் தானே, இங்கே அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே அறக்க பறக்க எழுந்திருக்கிறாரு. பக்கத்தில் எல்லாருமே தட்டிட்டு இருக்காரு. ஸோ தட்டிட்டு அப்படி வந்துருங்கண்ணா அப்படின்னு
தட்டுறாரு. ஸோ விரல்னாலும் ஜங்கு கஞ்சி பண்ணுறாங்க. ஆச்சை தட்டிட்டு எந்திரிச்சது வரைக்கும் நமக்கு நாளைக்கு கான்செப்ட் இருக்குது, நம்ம ப்ராக்டிஸ் போகணும் வந்து தலைங்க அப்படின்னு கத்துறாங்க. ஸோ நம்ம வீஜுங்களும் ஐயோ அப்படின்னு சொல்லி ஜெக்கிங்களும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எழுந்திரிச்சு கிளம்புறாங்க. ஸோ ஜெக்கியும் வந்துட்டு அப்படி போய் கிளம்பிட்டு அப்படியே வந்து பிகேஜ் இருக்கோம் இல்லையா, ஸோ அங்கே தான் போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப 3 பேர் தான் சொல்லிட்டேன். ஸோ 3 பேரும் ஒரே ஆக்டிவிட்டீஸில் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இருக்காங்க. பட் வெளியில் இருக்க எந்த ஒரு ஆளுக்குமே தெரியாது. ஆல்மிஸ் அப்புறம் வந்து யாருக்குமே தெரியாது அவங்களாம் வந்துட்டு பிரதர்ஸ்னு. ஸோ வந்துட்டு இது வந்து விக்கெட் அடிச்சு தான் வச்சுருக்காங்க. ஸோ அதாவது இப்போ இவங்கெல்லாம் போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆஸ் யூஸ்வல் எல்லா வீட்டையும் செஞ்சுருப்பாங்களே, ஸோ அது மாதிரி தான். ஸோ எல்லோரும் வந்து அப்படியே ப்ராக்டிஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ரொம்ப டயர்டாக அப்படியே படுத்துருக்காங்க. ஸோ அப்போ அப்படியே வந்து அது வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி நைட்டு ஒரு 11 இருக்கும். ஸோ 11 மிட்நைட் இல்லை, சாரி. ஸோ 11 ஆகுது. ஸோ அப்போ வந்து அப்படியே யாருமே இல்லை, எல்லோரும் போயிட்டாங்கல்ல. ஸோ 2-3 ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்க வீட்டுக்கு. ஸோ மற்றபடி யாருமே கிடையாது. அங்கே யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ரேடியோ ப்ளே பண்ணுறாரு. ஸோ அங்கேருந்து வர சவுண்டு பிஜே ஸ்டுடியோ வரைக்கும் அப்படியே கேட்குது. ஏன்னா வந்து யாருமே கிடையாது, எந்த சவுண்டும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே கேட்குது. ஸோ அதில் விளையாடல நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படி அவங்களோட நைட் ஷோ ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலி இங்கே வந்து மார்னிங் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா நைட் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணிங்க, அவ்வளோதான். ஸோ இது அவங்களோட நைட் ஷோ. ஸோ நீங்கள் ரொம்பவே அழகாக வந்துட்டு ஒரு பேசிட்டுருக்கீங்க. சொல்லுங்கள் சார், என்ன உங்களுக்கு இப்போது நைட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டுருக்காரு. இல்லை மேம், எனக்கு ரொம்ப தனியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஒரு கோல் கூட இல்லை மேம், என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் மாதிரி பேசும்போது நானும் ஒரு விஜய் ஆகிட்டீங்களா, விஜய் ஆகிட்டுமா? ஐயோ சார், தயவு செஞ்சு நீங்களே விஜய் என்னோட ப்ரொஃபஷனை வந்து கெடுக்க பார்க்காதீங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ். நான் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இதில் அழகான வாய்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் என்கிட்டயே வந்து நான் விஜய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? நான் எனக்கெல்லாம் உள்ள ஸ்பீட் பர்சன், அவங்கள மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சரி நீங்கள் சிரிச்சுட்டு ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு லோன்லி ஆக்கிங்க, அழகாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எப்போ கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன் சரியா? இங்கே இப்படி லோன்லியாக இருக்கிறேன், அப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள். யாருக்கிட்ட எல்லாரும் ஒரு கட்டத்தில் ஒன்றில் தான் இருப்பாங்க. ஏதோ நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது. உங்கள் வாய்ஸே என் மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப ஆறுதலாக இருக்குது மேம். ரொம்ப தேங்க்ஸ் என் கூட பேசுகிறதுக்கு. ஐயோ சார், நான் தான் சார் தேங்க்ஸ் சொல்கிறேன். என் கூட நீங்கள் கம்பெனி கொடுக்குறாங்க, ரொம்ப ஸ்வீட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம பாய்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் கால் அப்படி போயிட்டுருக்கு. இப்போ சடனாக ஒரு கால் நீங்கள் அட்டென்ட் பண்ணி ஹலோ சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்துட்டு இது குயிக் எஃப்எம் தானே? எஸ், இது குயிக் எஃப்எம் தான், நான் தான் பேசுகிறேன். உங்களோட சொல்லுங்கள் மேம். உங்களை பற்றி நினைக்கிறீங்க? லவ்வை பற்றியா? சார், லவ்ன்றது எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு கனவு. அந்த கனவு லைஃபாக கண்டினியூ ஆகட்டும், அதுவே இருக்கிறது நம்ம கையில் நம்ம பார்த்துக்கிறது தான் இருக்குது. ஓகே, அப்புறம் மிட்நைட் ஷிஃப்ட் கால் பண்ணி லவ்வை பற்றி கேட்குறீங்களே, ஏன் நீங்கள் யாரும் சொல்ல முடியல? ஐயா மேம், அப்படியெல்லாம் கிடையாது, நான் சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன. என் ஒப்பீனியன் ஒரு அழகான கனவு, அதை கலைக்கிறதுக்கு மோஸ்ட்லி எனக்கும் மனசு வராது. எனக்கும் ஒரு வேலை லவ் பண்ணால் அது கலைக்கிறதுக்கு மனசு வராது. பார்ப்போம், யார் லைஃப்பில் என்ன இதுக்கு யாருக்கு தெரியும், இதை ஒப்பீனியன் சரியா? நீங்கள் கிளம்புங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவருக்கு இன்னும் துரத்துறீங்க, உங்கள் ஷோவுக்கு வந்தால் இப்படி தான் துரத்துறீங்களா? ஐயோ சார், வார்த்தைலாம் சொல்லிட்டு லாங்குவேஜும் இப்படி தான் பேசுவேன். சரி ஓகே, கேர்ள்ன்றதுனால விட்டுறேன். சரிங்க சார், உங்கள் பேர் என்ன? என் பேரை கேட்டு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க. என் பேர் ஜோ. புது பேராக இருக்கீங்க, எல்லாத்தையும் சாப்பிட்றீங்களோ? அப்படி கூட வச்சுக்கோங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்கேன், கோயிலால்
ஓகே ஓகே சரி ஓகே ஃபைன் ஓகே நான் கட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அதாவது எங்கள் பாய்ஸ் கரெக்டாக ஆக்சுவலி எங்கள் மேலே தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பேசிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அப்படியே உங்கள் சிஸ்டர் கிட்டே உங்களுக்காக அவர் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ தான் ஐடி கிடச்சிருக்கோம். ஸோ அதனால தான். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த மதி எப்படி பார்க்குறாரு, எதுக்கு நான் இப்போ நீ அவளை கூப்பிட்டேன், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போகுது தெரியுமா? என்ன சொல்கிறாங்க மேரேஜ் தூங்கிட்டு இருப்பாங்க எங்கள் அம்மா நேரு. நான் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு வச்சுக்கோமா அவங்களோட அவ்வளோதான் கொண்டுருவேன் அப்படின்றாரு. ஸோ ரிமர்ஸ்லாம் வரல, ஏன்னா அது ரொம்ப விரும்பிச்சோன்ட்டு மோஸ்ட்லி இந்த காலத்தில் யார் எஃப்எம் அதாவது எஃப்எம்லாம் கேட்பாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, வயசானவங்க தான் கேட்பாங்க. ஸோ மேபி ரொம்ப அந்த 30 இயர்ஸ் ஓல்டு அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதனால இந்த ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ இப்படியே தான் அவங்க டேஸ்லாம் போயிட்டுருக்கு. டெய்லி வந்துட்டு நைட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கால் வரும். ஒன்று ஜிம்மு இல்லாட்டி வீடு செக்கு 3 பேர் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இப்படியே போய் டேஸை பழக்கமாகிடுச்சு. இப்போ 3 பேர் யாராவது ஒருத்தர் கூப்பிடலன்னா அவங்களுக்கு அவங்கள கூப்பிட மாட்டேங்கிறாங்க என்ன அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். ஸோ அது மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் நிறைய கனெக்ஷன் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ ஒரு நாள் நானும் அப்படி வந்து கால் பண்ணுறேன் அவங்களுக்கு. நீங்கள் அட்டன் பண்ணி ஹலோ திஸ் இஸ் ஃப்ரம் சார் உங்களுக்கு என்ன வேணும்? நானா நீ பேசுகிறேன். ஓ சார் இது ரெகுலர் கஸ்டமர் மாதிரி ரெகுலர் காலர் ஆகிட்டீங்க இப்போது. சொல்லுங்கள் எனக்கு என்ன கேட்குறதுக்கு வந்திருக்கீங்களா? அதுவும் இல்லை, எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் கேட்க தான் வந்திருக்கேன். இது எனக்கு ஃபோன் நம்பர் புதுசாக இது வரைக்கும் உங்கள் பிரதர்ஸ் யாருமே என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறீங்க, நீங்கள் கேட்குறீங்க. அவங்க தான் கேட்க சொன்னாங்க. ஸோ கொடுங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. இதெல்லாம் வந்து இந்த ஃபோனில் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. சரி அப்போ என்னோடய ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு இமெயில் பண்ணுறேன். அதோட நம்ம இமெயிலும் ஆமாம் பண்ணுறேன். உங்கள் கம்பெனி நான் ஃபஸ்ட்டு தான் பண்ணுறேன். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள் நாளைக்கு. முடியாது சார், நாளைக்கு காலையில் எனக்கு ஒர்க் இருக்குது, மத்தியானம் ஒரு இன்டர்வியூ இருக்குது, அப்புறம் நைட்டும் வந்துட்டு ஒரு ஷோ இருக்குது உங்களுக்கு இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நானும் பிஸி தான். உங்களுக்காக ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கிறேன், நீங்களும் அதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் கேட்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் விடமாட்டார் போலே. சரி ஓகேங்க ஃபோன் பண்ணுறேன் போங்க அப்படி சொல்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு கட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணிட்டு லைட்டே சிரிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த 3 பேத்துக்கும் கொஞ்சம் வந்து கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவனுங்க அப்படியே வந்து வீடியோ பார்த்துட்டு என்னடா வேணுமா ஃபோன் நம்பர் கேட்டுட்டேன். என்னடா அதான் உங்கள் 2 பேத்துக்கும் அவனை பிடிக்கும்ல. பிடிக்கும்னா அவன் பேர் 3 அதை தவிர ஒரு கேரக்டர் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. தெரிஞ்சுப்போம் ஃபோன் நம்பர் ஆகிருக்கல தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிளான் பண்ணி தாண்டா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க சைடு காமிச்சா நீங்கள் வந்துட்டு அதாவது நீங்கள் போய் இப்படி பரவாயில்லைப்போ அந்த இதெல்லாம் செக் பண்ணிருக்கீங்களா கரெக்டாக வந்து டைம் வந்து உங்கள் கம்பெனிக்கு லிங்க் போட்டிருக்காரு. ஸோ அதில் வந்துட்டு அவரோட ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு டைப்லாம் பண்ணிவிட்டு கால் பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அந்த டைம் கால் போகுது. ஸோ டைம் கால்ஸ் போகுதா. ஸோ ரிசீவ் ஐட்டம் அவர் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ நான் வந்துட்டு சொல்லுங்கள் எப்படி உங்கள் வாய்ஸ் வச்சு எனக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க? அவங்க வாய்ஸ் டெய்லி கேட்குறேன் எனக்கு தெரியாதா? சரியா சரி சொல்லுங்கள் அதுக்கும் அப்புறம் சொன்னீங்க அது சும்மா உங்க கூட பேசலான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க கூட பேசணுன்னு ரொம்ப ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓஹோ அவங்களும் இருக்காங்க நம்ம கூட தான். அவங்க என் கூட எல்லாமே எங்கே இருக்க போகிறாங்க. ஓஹோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கே ஆக்சுவலி ஏஜென்ட் ரொம்ப வாயடி தான். ஸோ அதனால் நீங்கள் நல்லாவே பேசுகிறீங்க அவங்க கூட. அவனுங்களும் சும்மா இல்லை. ஸோ அதனால் செட்டிங்லாம் போட்டு அப்படியே எப்படியோ அவங்களை கரெக்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. பட் உங்களுக்கு என்னென்னா அதாவது 3 பேரும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதை சொன்னால் அவனுங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அவனுங்களுக்கு 3 பேர்த்தையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் ஒரே ஆள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ 2 பேரும் இப்படி ஒரு மாதிரி கேள்விக்குறியோடு அந்த ஃபோன் காலை கட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அப்படி சொல்கிறதுங்க தப்பிட்டா. ஆனால் எனக்கு தெரியுது 3 பேர்த்துக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு.
3 பேத்துக்கு தெரியுமான்னு வேறு தெரியலை அதை பற்றி, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே எழுந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. இது யோசிச்சுட்டு அவனுங்க என்னடா பண்ணுறது, நாள் ஆக ஆக எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிக்கிட்டே போகுது, இவளுக்கு எனக்கு பிடிக்கும்னு எனக்கும் தெரியும், ஆனால் இவகிட்ட நான் என்ன சொல்லி என்னடா பேசுகிறது, அது எங்களுக்கும் தெரியும்டா, இருந்தாலும் அவங்கக்கிட்ட எப்படி 3 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு டெசிஷன் கொடுக்க முடியும், சொல்லு பார்ப்போம். அதுவும் உண்மை தான், என்ன தான் பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தலையிலே அடிச்சுக்கிறாரு. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. நீங்கள் வந்து இவங்க கூட பேசுகிறீங்க, பட் உங்களுக்கும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. 3 பேர்த்தையும் எனக்கு ஈக்குவலாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களாலேயும் ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஏன்னா வந்துட்டு இந்தியாவில் அது கல்ச்சர் தானே, ஒருத்தருக்கு ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படி பரபரப்பாக போயிட்டுருக்கும்போது தான் இப்போது ஒரு பரபரப்பான நியூஸ். ஸோ நீங்கள் அப்படியே சும்மா வந்து உங்கள் வீட்டில் வந்து டிவி ஆன் பண்ணுறீங்க, பார்த்தா வந்துட்டு உங்களை பற்றின ரூமர்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு, அப்படியே பிரேக்கிங் நியூஸில் போயிட்டுருக்கு. ஸோ என்னென்னா வந்துட்டு நீங்களும் பிடிஎஸும் வந்து தொடர்பில் இருக்கீங்க, அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ்லேருந்து உங்கள் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக வந்து இஷ்யூ தான். உங்கள் வீட்டு முன்னாடியெல்லாம் ப்ரெஸ் மீடியா குமியுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, அவனுக்கு கொரியாவில் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆக்சுவலி உங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸ்ன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ பிடிஎஸ் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம விமன் குக் இதை வந்து ரகசியமாக தானே பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஆரம்பத்தில் கொந்தளிக்கிறாரு, அப்படியே ரொம்ப வந்து டென்ஷன் ஆகுறாரு. பட் நம்ம வந்துட்டு வியூ ஜிமின் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, இல்லை நம்ம புரிஞ்சுக்கோ, அவர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லு, அதனால தான் நாங்கள் பேசினோம். இது எப்படி லீக் ஆனிச்சுன்னு உங்களுக்கு திரும்ப தெரியாதா? ஆக்சுவலி இது ஒரு எஃப்எம், அதனால தான் லீக் அடிக்கும்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு ஆர்மிஸ் ஏதோ இப்படி பண்ணிட்டான் போல். என்ன வேணாலும் சொல்லுவியா, ஆனால் இது என்னால் வந்துட்டு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஜேக்கு என்ன கம்முன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. நம்ம ஜின்னு அதுக்கப்புறம் ஷிகாலாம் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க, கம்முன்னு இருடா, ஏதோ தெரியாமல் சின்ன பசங்க பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம விமன் குக்கும் வந்துட்டு ரொம்ப சாரி அப்படின்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. ப்ரெஸ் மீடியா முன்னாடிலாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, சும்மா ஒரு எஃப்எம் கிட்ட ஒரு ஷோக்காக தான் பேசணும், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, லவ் பண்ணுற மாதிரி பேசிட்டு இப்போ ஷோக்காக தான் பேசணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பர்சனலாக பேசியிருப்பீங்களே, அப்போல்லாம் நல்லா எனக்கு பேசினானுங்க, இப்போ என்ன இப்படி அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. பட் பாய்ஸ்க்கு அந்த சுச்சுவேஷன் தெரியும் இல்லையா, இப்போ உங்களை காப்பாற்றினாலும் இதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அந்த நியூஸ்லாம் பரவுறதுனால இப்போ கொஞ்ச நாள் அதாவது அப்படியே ஒரு 2 or 3 வீக்ஸ் இந்த பிரச்சனையிலே ஓடுது உங்களுக்கு. நீங்கள் வந்து இப்போ எஃப்எம் ஸ்டூடியோவுக்கு போகிறது கிடையாது, உங்கள் ஷோலாம் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. எதுக்கு திருப்பி ஆரம்பித்து திருப்பி அவனாவது இந்த கேள்வியை வந்து கேட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு. ஸோ இப்படியே வந்து 2 வீக்ஸ் போகுது. இப்போ ஓரளவுக்கு பிரச்சனைலாம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து சரி இப்போ நம்ம திருப்பி போவோமா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கதவு இப்படி திறக்கிறீங்க, பார்த்தா 3 பேர் விளையாண்டுருக்கானுங்க. ஸோ உங்களுக்குன்னா ஷாக்கு, அப்படியே ஹார்ட்டில் இடிதான் விழுந்துருச்சு. அப்படியே நீங்கள் பின்னாடி போய்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் வந்து உங்கள் கைப்பிடிச்சி இழுத்து என்னாச்சா என்னாச்சா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எப்படி பேசியிருப்பீங்கன்னா, உங்களுக்கு கொரியன் தெரியும், ஸோ கொரியனில் தான் பேசியிருப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு ஷாக்கில் வந்துட்டு தமிழ் மட்டும்தான் வருது. யாரா நீங்கள், என்னடா பண்ணுறீங்க, நான் ஆல்ரெடி ஹிந்தி இங்கிலீஷ்னு பேசிக்கிட்டு இருக்கேன், அவசரம் வேறு நீங்கள் கொரியன் பேசி வாங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பேசுகிறோம் தெளிவாக கொஞ்சம் கொரியனில் சொல்ல முடியுமா? இல்லை அது ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொரியனில் கேட்குறீங்க. அவனுக்கு கூட்டிகிட்டு போக வந்தோம், என்னதுக்கு நீங்கள் கூப்பிட்டு போகணும்? எதுக்கு கூப்பிட்டு போகணுமா, நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க வர்றாரு. கல்யாணம் பண்ண போறியா, பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விய பார்க்குறீங்க. ஆமாம், இதுக்கப்புறம் வந்து இது தள்ளி போடுறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படி திருப்பி ஜிமன் உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுதோ, உனக்கு இது ஷாக்காக தான் இருக்கும், ஆனாலும் வந்துட்டு நாங்கள் 3 பேரும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். 3 பேரும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்காகவும் இருக்குது, அதே சமயம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் வந்துட்டு ஷையாகவும் இருக்குது. நீங்கள் திரும்பிட்டு நீ வேணால் டைம் எடுத்துக்கோ, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை எனக்கு ஓகே தான் அப்படின்னு அப்படியே எல்லோரும் ஷாக்காக அவங்களை பார்க்குறாங்க. ஓகேவா ஓகே தான், எனக்கு ஓகே தான்.
அப்படியே வந்துட்டு வீலாம் அவங்கள வந்து ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா எங்கள் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. நீங்கள் அப்படி கேட்காது. எனக்கு 3 பேத்தையும் பிடிக்கும், நானே எப்போ சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் உட்காந்துருந்தேன். ஓ ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே 3 பேர் வந்து அவங்கள ஹக் பண்ணுறாங்க ஒன்றா. ஸோ அதாவது அதில் ஒரு கை மட்டும் உங்கள் ஹிப்பு கீழே போகுது, ஒரு கை உங்கள் ஹிப்புக்கு மேலே போகுது, ஒருத்தவங்க நெக்கில் கிஸ் பண்ணுறான். ஸோ உங்களுக்குன்னா என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே தள்ளி விட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாம் நான் இது வரைக்கும் நேரில் பார்த்துட்டு கிடையாது. உன் வீட்டு ட்ரெஸ்லாம் கண்டுபிடிச்சி நேராக ஒன்று பார்க்கும்போது ரியலி ஷாக்கட். நான் அவங்கள நிறைய இதில் பார்த்துருக்கேன். ஆனால் நான் அவங்கள பார்க்கல. ஆனால் நீ உன் வாய்ஸ் எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அதே அளவுக்கு நேரில் ரொம்ப அழகாக இருக்க. ஜிம்முன்னு கூட சொன்னான், ஏதோ வந்துட்டு அழகாக இருக்க மாட்டேன் அப்படியெல்லாம் ஒன்று இருக்காது அப்படின்னு. பட் யூ லுக்கிங் டேம் பிரிட்டி வயன் அப்படின்னு நம்ம சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்க போகிறீங்க. உடனே ஜிம்மன் வந்து கைப்பிடிச்சிட்டு டே உங்களை கிஸ் பண்ணுறதுக்கிட்ட வரான். நம்ம ஜெய்கே வந்துட்டு டே என்னடா பண்ணுற, நான் தானே ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணோம். நானும் பண்ணுவேன், நான் தானே அவனை கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணுறான். ஜெய்கேக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது, இருந்தாலும் வந்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே கீழே கொஞ்சிக்கிறான். ஸோ நீங்களும் ஜிம்மனும் வந்து நல்லா கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து டேயாங் வந்து நெக்ஸ்ட் அவங்களுக்கு கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா உங்களுக்கும் யாரும் கிடையாது, பாய்ஸ்க்கும் யாருமே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க 3 பேர் தான் அவங்களுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு அவங்க மட்டும்தான். ஸோ டிசிஷன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது யாருமே. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப் எப்படி ஹாப்பியாக மூவ் பண்ணிப்பீங்க. சரி ஓகே, நான் இதோடு வந்துட்டு இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். என்ன இவ்வளோ மொக்கையான ஒன் ஷாட்டை கொடுத்துட்டு நீ கிளம்புறியா அப்படின்னு கேட்காதீங்க. ரியலி சாரி ஃபார் திஸ். கொஞ்சம் காலேஜாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு என்னால் எஃப்எஃப் ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஸோ அது ரியலி சாரி. அண்ட் அதுவும் இல்லாமல் வந்துட்டு எஃப்எஃப் போட்டாலும் யூஸ் போக மாட்டேங்குது. அதை நினச்சி தான் இன்னமும் கஷ்டமாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் எப்படி இருக்காங்களோ அப்படி தானே சேனலும் இருக்கும். ஓகே ஃபைன், நான் யாரையும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலை. ரியலி சாரி ஃபார் திஸ் ஆல்சோ. உங்களுக்கு நான் ஏதாச்சும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனால ஹர்ட் ஆகிருக்கலாம். பட் நீங்கள் யாருமே வந்து ஆக்சுவலி வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சப்போஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ஒரு வேளை இதுக்கிட்ட ஹர்ட் ஆகிடாதீங்க. என்னென்னா நான் வந்துட்டு எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டாலும் கண்டிப்பாக வியூஸ் போக மாட்டேங்குது. அண்ட் அதே மாதிரி நான் எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டாலும் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நம்ம வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வியூஸ் போகாதது கூட பரவாயில்ல, பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே நம்ம வீடியோஸையோ இல்லை நம்ம போடுற ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டையோ பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கேன், பட் திருப்பி பேசுகிற நிலைமைக்கு திருப்பி நீங்கள் வச்சுருக்கீங்க. ஐம் ரியலி சாரி ஃபார் திஸ். பட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். சரி ஓகே, அப்புறம் மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை பற்றி, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் எனக்கு தெரியும் என்னோடய சைடில் இருக்க மிஸ்டேக்கு, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணுறேன்னா இல்லை என்னென்னு. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.